அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பராபவ வருடம் ஆனி மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை, வளர்பிறை 17/6/2026. திருதியை திதி இரவு 9:39 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. சமநோக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரம் மதியம் 1:36 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள பூசம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 6:45 நிமிடத்திலிருந்து 7:30 வரை. மதியம் 1:30 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மிதுன லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதனுடன் சந்திரன், கடகத்தில் குரு பகவானுடன் சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், உபநயனம் செய்ய, குழந்தைக்கு பெயர் சூட்ட, வாகனம் வாங்க, புது பதவி ஏற்க, வீடுமனை வாங்குவதற்கு முன்பணம் தர, வங்கிகளில் சேமிப்பு கணக்கு தொடங்க, மாங்கல்யம் செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் பொழுது ஒருவேளை உங்களுக்கு மட்டும் கேட்கும்படி மெல்லியதாக உள்மனசிலிருந்து நம்மால் முடியுங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருகிறதோ, எப்பெல்லாம் வருகிறதோ அதற்கு பெயர்தான் நம்பிக்கை. அதனால தாங்க அடுத்தவங்க முடியாதுன்னு சொல்கிறத நீங்கள் முடித்து காட்டுவீங்க. உங்கள் உள்மனசு சொல்கிறத நீங்கள் நடத்தி காட்டுவீங்க. எங்கும் எப்பொழுதும் தளராத தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. சந்திரனும் இப்போ அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியும். தைரியம் மனசுக்குள்ளார ஒரு பக்கம் இருக்குங்க. இருந்தாலும் கூட 4ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால உள் மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு நடுக்கம் இருக்கும். எவ்வளோ பிரச்சனைகள் நமக்கு எதிர்த்தாப்புல இருக்குது. எல்லாத்தையும் நம்மால் முடிக்க முடியுமா? குறிப்பாக கடன் பிரச்சனை அப்படி இப்படின்னு அங்கங்கே கை நீட்டி உருட்டி புரட்டி எல்லாம் கொண்டு வந்துட்டுருக்கோம். இருந்தாலும் கடனெல்லாம் அடைச்சிட முடியுமா அப்படின்னு சில கவலைகள் உள் மனசுக்குள்ளார இருக்குங்க. இருந்தாலும் சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. 7.5 சனி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பயத்தை நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வெளியிலெல்லாம் நீங்கள் தைரியமாக தான் இருக்கீங்க. எல்லாருக்கும் தைரியம் சொல்லித்தரீங்க. எல்லாரும் நல்லா இருங்க, தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கை விட்டுறக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் உள் மனசுக்குள்ளார இந்த சனி பகவான் கொஞ்சம் பயமுறுத்திட்டு தாங்க இருப்பார். ராகு நல்லா இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, சமையலறை சாதனங்கள் புதுசு வாங்கிறது, பெட்ரூமை கொஞ்சம் மாற்றி அமைக்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது. ஏன்னா சந்திரன் சாதகமான நட்சத்திரங்களில் சாதகமான வீடுகளில் இன்றைக்கி பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது வாடிக்கையாளர்களும் வருவாங்கங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கடின உழைப்புக்கு என்றைக்காவது ஒரு நாள் பெரிய கௌரவம் கிடைக்கும். அதை நீங்கள் உங்கள் உள்மனசில் வச்சிங்க. ஆனால் தினந்தோறும் நம்ம சிரமப்பட வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:15 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:15 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷபராசிக்காரர்களே, நாணயம் கையில் இருக்க வேண்டியது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய ஒன்றாகும். அதனால தாங்க உங்களை பற்றி 4 பேர்கிட்ட கேட்டால் ரொம்ப நாணயமான மனுஷங்க, நியாயமாக நடந்து பாருங்க, எப்பொழுதுமே உழைச்சிக்கிட்டே இருப்பாருங்க, எல்லாருக்கும் ஏதாவது கொடுத்துட்ருப்பாருங்க அப்படின்னு ஊர்க்காரங்க மற்றவங்கள்லாம் புகழ்ந்து பேசும்படி ஓயாமல் உழைப்பதோடு மட்டுமல்லாமல் கிடைக்கிறத மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியோட நட்சத்திரத்திலையும் இன்றைக்கி சந்திரன் மதியத்திலேருந்து பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தைரியமான முடிவுகள் நீங்கள் எடுப்பீங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கிரனுடன் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஒரு நேரம் பார்த்தா நமக்கு என்ன குறைச்ச ராஜா மாதிரி நம்ம வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரே பிரச்சனையாக இருக்குதே, எப்போ பார்த்தாலும் சிக்கலாக இருக்குது, எல்லாத்தையும் கடக்க வேண்டியதாக இருக்கேன்னு பெருமூச்சும் விட்டு கொண்டிருப்பீங்க. திடீர் பயணங்கள் சிலருக்கு உண்டு. வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் சூரியனும் புதனும் 2 பேரும் சேர்ந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சாதுரியமாக பேசுவீங்க. வரவேண்டிய தொகை கைக்கு வர வாய்ப்பு இருக்குது. தர வேண்டியதையும் இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகும். பிள்ளைகளால் இருந்து வந்த சின்ன சின்ன சங்கடங்கள் அதெல்லாம் சரியாகி அவங்க நினைக்கிற மாதிரி நினைக்கிற காலேஜில் சீட்டு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி பரபரப்பாக இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் தான் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வியாபாரத்திலையும் நீங்கள் இன்றைக்கி லாபம் சம்பாதித்து காட்டுவீங்க. வாடிக்கையாளர்கள் வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்கும். சிலர்கிட்டேருந்து புது விஷயங்களை கற்றுப்பீங்க. உங்கள்கிட்டேருந்து இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:15 மணியிலிருந்து நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிர்ஷ்டம் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, மற்றவர்களிடம் இல்லாத ஒன்று நம்மிடம் இருக்கிறது என்று நினைக்கும் பொழுதுதான் பிறக்கிறது நம்பிக்கை. ஆமாங்க, நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலிகள், கூடுதலான அறிவுத்திறன் படைத்தவர்கள். மற்றவங்களுடைய அணுகுமுறை வேறு, உங்களுடைய அணுகுமுறை வேறு. சவால்களிலெல்லாம் நீங்கள் சமாளிக்கக்கூடியவர்கள். எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் புதுசாக யோசித்து சமாதானத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே ஒரே அலைச்சல் தான், செலவு தான், டென்ஷன் தான், உடம்பும் கொஞ்சம் முடியாமலாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. காலையில் 8:13 உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிறாரு. அப்படி இருக்கிறதுனால காலை 8:13 சுறுசுறுப்பாகிடுவீங்க. சோர்வு களைப்பு விலகும். அசதி இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் சரியாயிடும். உற்சாகமாக இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார்ந்து வந்த சின்ன சின்ன விவாதங்கள் அதெல்லாம் கூட சரியாகி அந்யோன்யம் அதிகமாகும். பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமா, கல்யாண விஷயமா டென்ஷனாக இருந்தீங்க. எதிர்பார்த்த பதில் இன்றைக்கி எதிர்பார்த்தவங்கள்ட்டேருந்து உங்களுக்கு சேருங்க. ராசிக்குள்ளார சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால உடம்பு சூடு கொஞ்சம் அதிகமாகும். அடிவயிறு வலிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் குளிர்ச்சி தரக்கூடிய பழங்கள் சாப்பிட்றது நல்லதுங்க. ராசிநாதன் புதன் வலுவாக உட்கார்ந்துருக்கார் ஆட்சி பெற்று. அதனால் பெரிய பொறுப்புகள், பெரிய பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். அதனால் வியாபாரத்தில் லாபம் இருக்குது. நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்க மாட்டேங்குதே. அந்த பழைய லாபம் முன்னாடி மக்கள் வாடிக்கையாளர்கள் கூட்டம் ஜேன்னு இருந்தது இல்லைங்களா, அது மாதிரி கூட்டம் மறுபடியும் வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அது புதுசாக ஏதாவது யோசிங்க. தள்ளுபடி விற்பனை மூலமாகவும் உங்களுக்கு கூட்டம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே அதிகாரிகள் உங்களை
ஏதாவது ஒரு வகையில் பாராட்டி பேசுவாங்க. சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. சிக்கல்கள் எல்லாமே விலகுங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:15 மணியிலேருந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்தே நல்லா இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் சின்னதாக செலவுகள் இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, வெற்றி ஒரு கைக்குழந்தை. அதை நீங்கள் ஆசையாக சிரித்த முகத்துடன் அழைத்தால் உங்களிடம் ஓடி வந்து உட்கார்ந்து விடும். அதனால தாங்க வெற்றி அடையணும்னு நீங்கள் வேகமாக இருப்பீங்க, சோகமாக இருக்க மாட்டீங்க. வெற்றி அடையணும்னு நீங்கள் பேசிக்கிட்டே இருக்க மாட்டீங்க. அடையறதுக்கான வழிவகைகளை தேடி கண்டுபிடிச்சு அதற்கான வேலைகளை, அதற்கான உழைப்புகளை நீங்கள் போடுவீங்க. எங்கும் எப்பொழுதும் வெற்றியை நாடிக்கொண்டிருப்பவர்கள், வெற்றியை தேடியே உழைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார்றாரு. காலையில் 8:13 உங்கள் ராசிக்குள்ளார வந்து உட்கார இருக்கிறாரு. அதனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் மதியம் 1:36 வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. ஏன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் காலை 8:13 மதியம் 1:36 வரைக்கும் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அது வரைக்குமே கொஞ்சம் வேலை சுமை இருக்கும், சின்ன தடங்கல்கள் இருக்கும். மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு கவலை எட்டி பார்த்துட்டு அப்புறம் ஓடி போயிடும். அதே போல் மதியம் 1:36 குறிப்பாக பார்த்திங்கன்னா மதியத்தில் வந்து 1:36 பூச நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் பூச நட்சத்திரக்காரர்கள் மதியம் 1:36 கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. குறிப்பாக வந்து இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. பூச நட்சத்திரக்காரர்கள் மதியத்திலிருந்தே வந்து சாப்பாட்டு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவு கட்டுப்பாடும் தேவைப்படுதுங்க. முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி பிரபலங்கள்கிட்ட பேசும் பொழுது உங்கள் பெருமையை அவங்கள்ட்ட சொல்லின்னு இருக்க வேண்டாம். அவங்க பெருமையை நீங்கள் பெருமையாக பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இருந்தாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு சுமாராக தான் இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாமே இருக்குங்க. ஏற்கனவே உங்கள் ராசிக்குள்ளார குரு பகவானும் சுக்கிரனும் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் இன்னைக்கு அக்கறை காட்டுறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள் சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஜீரகம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே வேலை சுமை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சிந்தனையில் சிறு மாற்றம் செய்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையலாம். எண்ணமே வாழ்க்கையாகும். அதனால தாங்க காலத்துக்கு ஏற்ப நீங்கள் புதுமைகளை புகுத்தி கொண்டே இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் காலமாக பின்பற்றி வரக்கூடிய முன்னோர்கள் சொல்லி சென்ற பண்பாடு கலாச்சாரத்தை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. பழமையில் புதுமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை பின்பற்றி வாழக்கூடியவர்கள், பரம்பரையாக நல்ல பழக்க வழக்கங்களை விதைப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. குரு பகவானும் சுக்கிரனும் 12வது வீட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால திடீர் பயணங்கள் ஒரு பக்கம் இருக்குது. வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வெளிமாநிலம், வெளிநாட்டில் இயங்கக்கூடிய நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் தனாதிபதி புதனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் உங்கள் கை ஓங்கும். முன்னைக்கு
இன்றைக்கி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு ஒரு தைரியமும் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லை, அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி முயற்சி பண்ணலாம், அதிகாரிகளை பார்க்கலாம், நிறைவேறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பேங்க் லோனுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாஸ்போர்ட்டு புதுப்பிக்கிறது, இன்சூரன்ஸ் புதுப்பிக்கிறது, அதெல்லாம் நீங்கள் பண்ணலாங்க. அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால இன்கம் டேக்ஸால் பிரச்சனை வராமல் பார்த்துங்க. சீக்கிரமாகவே அந்த வரிகளெல்லாம் செலுத்திடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால நம்ம கூட இருந்தவங்க, நமக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க அப்படின்னு நாம் நினச்சவங்கெல்லாம் நம்மளை விட்டு விலகி போயின்னு இருக்காங்களே, என்ன உலகம் இது? எல்லாருக்கும் நாம் நல்லது தானே செய்தோம், இப்போ எல்லாருமே நம்மளை குறை சொல்லிவிட்டு வேறு இடத்துக்கெல்லாம் நகர்ந்துட்டுருக்காங்க, அதில் நமக்கு எதிரியாக இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் போய் சேர்றாங்கன்னு சில நேரங்களில் உள் மனசுக்குள்ளார முணுமுணுத்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது, ஓரளவு பரவாயில்ல, வாடிக்கையாளர்கள் வருவாங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. ராசியில் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி நேரம் கடந்து சாப்பிட்றத தவிர்க்க பாருங்கள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:30 மணியிலேருந்து நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, பரிசு பெறும்பொழுது பாராட்டி பன்னீர் தெளிப்பதோடு மட்டுமல்ல, காயமடைந்த போது அந்த காயத்திற்கு களிம்பு பூசி கண்ணீர் விடுவதும் நட்பே ஆகும். அதனால தாங்க உறவுக்காரங்க, சொந்தக்காரங்க எல்லாரையும் தாண்டி நண்பர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தருவீங்க. நண்பர்களும் உங்களிடம் நாணயமாக நடந்து கொள்வாங்க. எங்கும் எப்பொழுதும் நட்பை பாராட்டி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்னைக்கு சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால சுப செய்திகளை நீங்கள் எதிர்பாருங்க. குடும்பத்தில் நல்லது நடக்கும், எதிர்ப்புகள் எல்லாமே விலகும், உங்கள் மேலே எல்லாருக்கும் நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். ரொம்ப நாளாக அப்படி இப்படின்னு குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவு அதெல்லாம் கூட இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். ஏமாற்றங்கள் எல்லாமே விலகுங்க. கண்டகச்சனி உங்களை போட்டு புரட்டி எடுத்துன்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால காதால் கேட்கறதெல்லாம் நிஜம் அல்ல அப்படின்னு நம்பிடக்கூடாது. கண்ணால் பார்ப்பதும் நிஜமல்ல, தீர விசாரிப்பதே மெய்யென்னு யோசிக்கிறது நல்லதுங்க. உங்களை பற்றிய வதந்திகள், விமர்சனங்கள் அதெல்லாம் அப்படியே உலா வந்துட்டு தான் இருக்கும், ஊர் ஊராக சுற்றின்னு இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு பலத்தை கொடுத்துன்னு இருக்காரு. எதிரிகளை அவர் மிதிச்சுன்னு இருக்காரு, அழிச்சுன்னு இருக்காரு. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். 11ஆம் இடத்துல 2 முக்கிய கிரகங்கள் குரு பகவானும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. நாடாளுபவர்களுடைய நட்பும் உங்களுக்கு கிடைக்குங்க. குரு பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால பொதுவாகவே குடும்ப வருமானம் உயரும். வியாபார வகையிலையும் இன்னைக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் விலகி பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது வேறு ஒரு நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கிறது, அது மாதிரியான வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணி வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் கண்ணுக்கு தெரிவதெல்லாம் காரணங்கள் அல்ல, இலக்குகள் மட்டுமே தெரிய வேண்டும். அதுதாங்க உங்களுடைய லட்சியம். லட்சியத்தை நாம் நிறைவேற்றணும், குறிக்கோளை நாம் அடையணும், கனவுகளை நனவாக்கிக்கணும். அதனால் உழைச்சிக்கிட்டே இருப்போம். காரண காரியம்லாம் சொல்லிக்கிட்டு நாமே நம்மளை படுகொழிக்கு தள்ளக்கூடாது. அதனால்
காரண காரியம் சொல்கிறது அதெல்லாம் விட்டுட்டு ரீசன் சொல்கிறத விட ரியலாக உழைக்க தொடங்குவோன்னும் எங்கும் எப்பொழுதும் இடைவிடாமல் உழைத்து கொண்டு இலக்குகளை அடையக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் புது பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் கூட தேடி வருங்க. வேலையை விட்டுட்டு நாம் வியாபாரம் தொடங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. 2 பேர்கிட்ட ஆலோசனை கேட்டால் மார்க்கெட்டே மந்தமாக இருக்குது, இப்போ ஏங்க வேலையை விடுறீங்க அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, அருமையான டைமு நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க. இருந்தாலும் ஜோதிடப்படி பார்க்கும் பொழுது இப்போ நல்ல காலகட்டம்தான். வேலையில் நீடிக்கலாமா வேண்டாமாங்கிற கேள்வி தினந்தோறும் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். புதுசாக ஏதாவது வியாபாரம் தொடங்குறதுக்கும் நல்ல காலம் உங்களுக்கு வந்தாச்சு. அதனால் இன்றைய தினம் தெளிவான சில முடிவுகள் எடுப்பீங்க. அதே போல் உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் விலகுங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி இரட்டிப்பு லாபம் எல்லாமே உண்டுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சொந்த பந்தங்கள்லாம் தேடி வருவாங்க. முக்கியமான விஷயங்களை பேசுவீங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக பேசி முடிவெடுக்கும் வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைய தினம் நீங்கள் கலந்துப்பீங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் விலகும். உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:30 மணியிலேருந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்குமே அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வெற்றி பெற்றவர்களின் இதயம் பூவை விட மென்மையானது. ஆனால் தோல்வி அடைந்தவர்களின் இதயமோ இரும்பை விட உறுதியானது. அதனால தாங்க உங்கள் மனசு உறுதியாக இருக்கும். காரணம், சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பல நேரங்களில் பல விஷயங்களில் தோற்று போயிருக்கீங்க. அதனால தான் வருங்காலத்தில் நாம் ஜெயிச்சு காட்டணுங்கிற வைராக்கியத்தோடு உழைச்சி இன்றைக்கி முதலிடத்தை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. எங்கும் எப்பொழுதும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நம்மாலும் முடியுங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதில் நாணயமானவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் அதெல்லாமே வெளியில் போகுதுங்க. காரணம், உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். இதெல்லாம் நம்மளால் முடியுமா, இதெல்லாம் சரி பண்ண முடியுமா, அவங்களாம் நம்மளை பார்த்தாலே பேசாமல் போயின்ட்டுருக்காங்களே, நம்மளெல்லாம் மதிக்காமல் இருக்காங்களே, நம்மளாம் அவங்க மதிப்பாங்களா அப்படின்னு நீங்கள் ஒரு காலத்தில் நினச்சிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ ஓடி வந்து உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உறவு முறைகளில் இருந்து வந்த உரசல்கள் அதெல்லாமே இனிமேல் சரியாகும். இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கூடி வருங்க. 2-3 நாளாக இருந்து வந்த தேக்க நிலை மந்த நிலை அதெல்லாம் மாறுது. இன்றைக்கி நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. முக்கியஸ்தர்கள் வீட்டு விசேஷங்கள் அதுலேயும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே போல் வியாபாரத்தில் 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு விற்று தீருங்க. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் சில புதுமைகளை புகுத்துவீங்க. ஏன் இப்படி தான் செய்யணுமா, அப்படின்னா சட்டம் இருக்குது, இப்படியும் செய்யலாம்ல அப்படின்னு சொல்லி சில வழிவகைகளை நீங்கள் புகுத்துவீங்க. மற்றவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாகவும் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே போல் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதியம் 1:30 மணி வரைக்கும் அமோகமாக இருக்குதுங்க. அதே போல் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:30 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, யார் என்ன நினைக்கிறார்கள் நம்மை பற்றின்னு நாம் நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நிம்மதியே இல்லாமல் போயிடும். நாம் என்ன நினைக்கிறோம் நம்மளை பற்றி அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தோம்னா நமக்கு வெற்றி வந்து சேரும். அதனால தாங்க அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, நம்மளை பற்றி தப்பாக புரிஞ்சுப்பாங்களோ அப்படின்னு மனசை சிதற விடாமல் நாம் நல்லவங்க தான், நல்லது தான் எல்லாருக்கும் செய்துன்னு இருக்கோம், நமக்கு நல்லது தான் நடக்குங்கிற நல்லெண்ணங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. மதியம் 1:36 வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மதியம் 1:36 வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லது. விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. மொபைல் ஃபோனில் பேசிட்டு வண்டி ஓட்ட வேண்டாம். வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது பாதுகாப்பாக இருக்குதா, எல்லாம் சரியாக வச்சிட்டோமா அப்படின்னு பார்த்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருந்துருங்க. ஏன்னா தயவு தனநாசம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. தயவு தாட்சியம் நம்ம காட்டலாம், ஆனால் பண விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருந்துக்கிறது நல்லது தாங்க. அதே போல் மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினத்தில் கொஞ்சம் முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்றபடி மதியம் 1:36 பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் மதியம் 1:36 கவனமாக இருக்கணும். விவாதங்களையும் தவிர்க்கிறது நல்லது. இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லது. ரொம்ப லேட் நைட்டில் இன்றைக்கி சாப்பிட வேண்டாம். அதனால் நைட்டு டின்னர் சீக்கிரமாக சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் மதியத்துக்கு பிறகு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. என்ன இருந்தாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபார உத்தியோக விஷயங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அதனால் சிலதெல்லாம் தடங்களாகி தான் முடியும். டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது நல்லதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, ஆசை என்பது ஓட்டை விழுந்த குடம் போல, அதை எப்பொழுதுமே நாம் நிரப்பி பார்க்க முடியாது. அதனால தாங்க ஆசை ஆசை அதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கிட்டே தான் வரீங்க. ஏழரைச்சனை இருந்த காலத்தில் எப்படி இருந்தீங்க? எல்லா ஆசைகளையும் இப்போ நீங்கள் திறந்துட்டீங்க, மறந்துட்டீங்க. நியாயமாக நடந்துப்போம், நேர்மையாக இருந்துப்போம், ஆன்மீகத்தில் நாம் ஏதாவது சாதிப்போம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டே அதே நேரத்தில் ஆன்மீகத்திலே நாட்டம் கொண்டு வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவிகள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. குரு பகவானுடைய நேரடி பார்வையில் நீங்கள் இருக்கீங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைய தினத்தில் வெற்றி உண்டு. பார்த்தும் பார்க்காம போனவங்க நின்று உங்கள்கிட்ட பேசிட்டு போவாங்க. அதுவே ஒரு கௌரவம் தானே. சொந்தக்காரங்களில் ஒரு சிலர்லாம் ஏதேதோ உங்களை பற்றியெல்லாம் தப்பு தப்பாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது மாதிரி தவறாக சொன்னவங்களே இப்போ நேரில் அதெல்லாம் நான் சொன்னது தப்பு தாங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டு உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் சரியாகுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களை முன்னால் நின்று இன்னைக்கு நடத்தி எல்லார் மனசுலையும் இன்னைக்கு நீங்கள் இடம் பிடிப்பீங்க. புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. சூரியன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால பழைய கடனெல்லாம் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்ப வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கிடைக்காம போய் இப்போ கிடைக்கிறதுக்கான தொகைகளும் உண்டுங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் வெற்றிகரமாக முடியுங்க. வியாபார வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல லாபம் எல்லாமே இருக்குது. வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க.
உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:30 மணிலேருந்து நல்லா இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணி பிறகு ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போவும் நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, தீமைக்கும் நன்மை செய்யும் குணம் உங்களிடம் வந்துவிட்டால் நீ தெய்வத்திற்கு அருகில் இருக்கிறாய் என்ற அர்த்தம். கொஞ்ச நாளாகவே நீங்கள் அப்படி தான் ஆயின்றிருக்கீங்க. கெடுதல் பண்ணவங்களாக இருந்தாலும் கூட அவங்களையும் பார்த்து நீங்கள் நலம் விசாரிக்கிறீங்க. உங்களை ஏமாற்றிட்டு போனவங்கள்லாம் கூட இப்போ வழியே வந்து உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க ஏமாத்தினதெல்லாம் நீங்கள் இப்போ சொல்லி காட்டுறதில்ல. அவங்க புத்தி, அவங்க கர்மா அவங்களோட போகட்டும். நாம் நம்ம வேலையை பார்ப்போம். நாம் கர்மாவை தேடிக்க வேண்டாம். கர்மாக்களை அழிக்கிறதுக்கும் கழிக்கிறதுக்கு தான் நாம் வந்திருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நல்லதையே செய்து விடுவோம் என்று எங்கும் எப்பொழுதும் சமாதானத்தை விரும்புபவர்கள், மன்னிப்பு மற்றவர்களுக்கு தருபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அமோகமான நாளாக இருக்குதுங்க. சந்திரன் இன்றைக்கி பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்த வேலை இன்றைக்கி சீக்கிரமாக முடியும். வருஷ கணக்கில் இழுத்துடுச்சு, ஏதோ இன்றைக்கி முடிஞ்சிருச்சு, இனிமேல் யோகம்தான் நமக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான வேலை இன்றைக்கி முடியும். முக்கியஸ்தர்களையும் இன்றைக்கி நீங்கள் சந்திப்பீங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. விவிஐபி திருமண விழாக்களில், குடும்ப விழாக்களில், நிகழ்ச்சிகளில் இன்றைக்கி நீங்கள் கலந்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்தை பிரிக்கிறது, ஒரு பகுதியை விற்கிறது, அதுக்கு பதிலாக இருக்கிற கடனை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கிறது, அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபமும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்குங்க. அதிகாரிகளும் உங்களை பாராட்டி பேசுவாங்க. இருந்தாலும் 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால போட்டி பொறாமையில் உங்களை பற்றி சிலர் வதந்திகளை கிளப்பிவிட வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. மதியம் 1:30 மணி வரைக்குமே ரொம்ப அருமையாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் சுமாராக தான் இருக்குது. ஆனால் மதியம் 1:30 மணிக்கு பிறகு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பியுங்கள். நிச்சயமாக அது வெற்றியில்தான் சென்று முடியும். அதனால தாங்க ஆரம்பிக்கும் போதே நீங்கள் நாம தான் நிச்சயமாக ஜெயிச்சிடலாம், நமக்கு நம்பிக்கை இருக்குது, நம்மக்கிட்ட உழைப்பு இருக்குது, திறமை இருக்குது. அப்படி இருக்கிறதுனால உழைச்சோம்னா நம்ம முன்னுக்கு வந்துடலாங்கிற முழுமையான சிந்தனையுடன் எங்கும் எப்பொழுதும் வெற்றி பெற்று விடுவோம் என்ற நேர்மறை எண்ணங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எங்கெங்க 7.5 சனி போட்டு பாடாப்படுத்துகிறாரு. ராசிக்குள்ளாரையே சனி வந்து உட்காந்துட்டார். எதை எடுத்தாலும் தள்ளி தள்ளி போகுது. பல நேரங்களில் தனிமையில் உட்காந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எத்தனை பேர் நம்மளை பயன்படுத்திக்கிட்டாங்க, எத்தனை பேர் நம்மளை ஏமாத்துனாங்க, எத்தனை பேர் நமக்கு துரோகம் பண்ணாங்க. அப்போ கூட நாம் திருந்தாமல் இருந்துட்டோமே. எல்லாரும் நல்லவங்கன்னு நினச்சி இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ வெறுங்கையோடு உட்கார்ந்துருக்கமேன்னு சில நேரங்களில் வானத்தை வெறுத்து பார்த்து கொண்டிருப்பீங்க. ஆனாலும் கூட அதையெல்லாம்
அதையெல்லாம் மாற்றுவதற்கு குரு பகவான் வந்துட்டாருங்க, உங்களை பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பழைய காயங்கள், அந்த காயங்களால் ஏற்பட்ட வடுக்கள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. சூரியன் 4ஆவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கடனை பைசல் பண்ணுற மாதிரி சில வழிவகைகள் எல்லாமே கிடைக்கும். வியாபாரத்திலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் உண்டு. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் சரியாகுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அம்மாவோட ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்கள் அது கைக்கு வந்து சேரும். அரசாங்கத்தாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் விலையில் லாபம் வரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த வேலை சுமை குறைந்து இன்றைக்கி நிம்மதி அடைவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் 1:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.